மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். மீனம் நீர் வீடு, குரு பகவானுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் நீசம் அடையக்கூடிய வீடு. இந்த மீனராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பீங்க? சுறுசுறுப்புக்கு, நேர்மைக்கு, விவேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. கடல் கடந்து போய் ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க. இங்கே இல்லைனாலும் வெளியில் போய் நான் பொழைச்சிக்க வேண்டாம், எப்படி நான் வாழ்க்கையில் பொழைச்சிருவேன், ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி பொழைச்சிருவேன் அப்படின்னு, இந்த வேலை இல்லைனாலும் நான் பொழைச்சிக்குவேன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனம் தான். எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் வாழ்க்கையை அப்படியே படிப்படியாக உயர்த்தி கொண்டு போயிடுவாங்க. இவங்களாம் தனி மரம், சுயம்பு மாதிரி வாழ்க்கையில் நின்று ஜெயிச்சிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கேட்டிங்கன்னா 3 கிரகம் தங்களுடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய வீடு. அதிபயங்கர புத்திசாலிகள். மீனராசி குருவோடைய ராசி, காலபுருஷனுக்கு 12வது ராசி. அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணியே தன்னுடைய பேங்க் பேலன்ஸை குறைச்சிக்கிட்ட ராசி இவங்க தான், வேற யாருமே இல்லைங்க. இந்த ராசியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒன்று செலவு பண்ணினதை விட மற்றவங்களுக்குன்னு செலவு பண்ணினது தான் ரொம்ப அதிகம். இப்படி காசை யோசிக்காமல் இறைக்கிறது. தான்கிட்ட இல்லையா, இதான் இவங்ககிட்ட வாங்கித்தர, அவங்கக்கிட்ட வாங்கித்தர, பரவாயில்ல ஆத்திர அவசரத்துக்கு நீ கேட்டுட்ட, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இவங்களை தவிர்த்து வேறு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த காரணத்தினால தான் இன்றைக்கி சனீஸ்வர பகவான் இன்றைக்கி இவங்கள அடிச்சுட்டே இருக்கிறாங்க. சனீஸ்வர பகவான் லாபஸ்தானாதிபதியாகி இந்த ராசிக்கு வரார். கொடுப்பியா, பண்ணுவியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் இல்லாமல் இருப்பியா, இவன்லாம் நல்லவன் இவன்லாம் கெட்டவன் அப்படிங்கிற வாழ்க்கை பாடத்தை இன்றைக்கி சர்ன்னு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார். இனிமே பார்த்திங்கன்னா இன்றைக்கெலாம் வக்ரமாக இருக்கார். கொஞ்சம் பயப்படாத சூழ்நிலையில் இருக்கீங்க. வக்ர நிவர்த்தி ஆனால் இருந்தும் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலுமே அது யாராக இருக்கட்டும், என்னைக்கோ பண்ணினது இன்றைக்கி உங்களுக்கு அதுக்கு ஒரு பழி தீர்க்கும் விதமாக உங்களுடைய பெயர் கேட்டதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இன்றைக்கும் சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு பயப்படாத ஆளுகளே இல்லை. ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயங்களும் நன்மைகளும் பாதிப்புகளும் இந்த 7.5 சனி ஜென்ம சனி காலத்தில் தான் நமக்கு நல்லது தீமைகள் எல்லாமே நடக்கக்கூடிய காத்துட்ருக்கு. அதுவுமே இந்த நேரத்தில் இந்த மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் போட்டு தசாபுத்தி நடத்திட்டா அப்படியே சொல்லவே வேண்டியதில்லைங்க. நம்மளே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கொடுத்துருவாங்க. என்ன பண்ணு, வாழ்க்கையில் முன்னேற்றம்ங்கிறது இல்லை. ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் திரும்பி 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 பேசப்படுது அப்படின்னா இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கீங்க. இன்றைக்கி யோசித்து பார்த்தா நீங்கள் பண்ணின தப்புக்கு எல்லாமே நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே உங்களைய தவறாக சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி 1000 பிரச்சனைகள் அடிமேலே விழுகுது. இன்றைக்கி என்ன பிரச்சனை யாருக்கிட்டேயும் சொல்லாமல் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுறீங்க. இன்றைக்கி இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் கடுமையாக போராடி நின்று ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. எல்லாரும் எப்படா முடிவீங்க அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடிய சூழ்நிலை, அவங்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி தனியாக 10 நிமிஷம் உட்காந்திங்கனாவே கண்ணு கலங்குதுங்க. ஒரு 10 பேர், யாராவது ஒரு 10 பேர் எங்கிட்ட ஆறுதலாக பேச மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணங்களோட தான் இன்றைக்கி நகர்ந்துட்டுருக்கீங்க. அது எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஏழையாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் உட்காந்து வருத்தப்படாத ஆளுகளே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கி 7.5 சனி காலத்தில், ஜென்ம சனி காலத்தில் ஏற்கனவே ஜென்ம ராகு கடந்து வந்திருக்கீங்க. ஏற்கனவே பல 1000 பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க. இன்றைக்கும் பாருங்கள், அப்பாடான்னு உட்காரும்போது இந்த ஜென்ம சனி உங்களுக்கு பிடிச்சிருக்கு. வாழ்க்கை நிலை உயர்வு இல்லை, இன்றைக்கி பொருளாதாரத்தில் மாற்றம் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி தன்னுடைய வீட்டுக்கு 8ல் போய் உச்சம் பெறுறது எவ்வளோ ஒரு கொடுமை. உங்கள் மேலே ஏறி சவாரி செஞ்சவங்களாம் இன்றைக்கி உங்களை யாருன்னு கேட்டுட்டு, எதுக்குன்னு கேட்டுட்டு பேசுறது, ஒதுங்கி போகிறது, பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறது, கவனிக்காமல் போகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்குது. இன்றைக்கி நல்லவன் கெட்டவன் தெரியாமல் ஹெல்ப் பண்ணிட்டீங்க, நல்லவன் கெட்டவன் பல தெரியாமல் பழகிட்டீங்க. இன்றைக்கி அது எல்லாத்துக்குமே உங்களை வச்சு அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி இந்த ராசியை பொறுத்தவரையும் போயிட்டுருக்கு. இன்னுமே சொன்னோம்னா எனக்கு மட்டும்தான் இப்படியா அப்படின்னு நீங்கள் வாய் விட்டு பேசாத அளவுக்கு தான். இன்றைக்கி ஒரு வேலையை நீங்கள் திறமையாக செய்கிறீங்களா? இல்லை, ஏதோ ஏனோ தானுங்கிற செய்கிற எவ்வளவோ விஷயங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ரொம்பவே பாசிட்டிவாக கொண்டு போயிருக்கீங்க. நான் உடஞ்சி உட்காரும்போது கூட எனக்கு பார்த்திங்கன்னா திருப்பி கான்ஃபிடென்ட் வந்திருக்கும், ஓடிடலாம், திருப்பி ஜெயிச்சிடலாம். ஆனால் இந்த காலமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கான்ஃபிடென்ட் லெவலெல்லாம் சனீஸ்வர பகவான் வாங்கிட்டு போய் பல வருஷம் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் லெவல் திருப்பி முன்னேறுவோம், திருப்பி சம்பாதிப்போம் அப்படிங்கிற எண்ணங்களே எங்களுக்கு வர மாட்டேங்குது. என்னைக்கெல்லாம் சனி பகவான் ராசியில் இருந்தாலும், ராசியை பார்க்குறோம், இந்த மாதிரி நம்ம மேலே நமக்கு கான்ஃபிடென்ட் லெவலை
ரொம்பவே இறக்கி விடுவார். இன்னைக்கு பாருங்க நம்ம பேசும்போது, இல்லைங்க நீங்க ஜெயிச்சுருவீங்க, நீங்க வந்துருவீங்க அப்படின்னு சொன்னா கூட, கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு குறைவா தான் இருக்கும். அட இல்லைங்க மேடம், நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நடக்கலையே, அப்படிங்கிற வார்த்தைகள் தான் இன்னைக்கு அதிகமாக பேசப்படுவீங்க. அதுவே பாருங்க, அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 7ல நீசமா இருக்கு. அப்படியே ஃபோன் எடுத்தா, அவ்வளோ ஒரு புலம்பலா இருக்கிற மாதிரி. எல்லார்கிட்டயுமே வந்து கான்ஃபிடென்ட் லெவலா பேசுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. இன்னைக்கு எல்லாம் "என்னப்பா ஆச்சு இவன் புலம்பிட்டு இருக்கிறான்னு" அப்படின்னு 4 பேர் உங்க காது படமே இன்னைக்கு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. எதுக்கு பேசுறோம்? அந்த அளவுக்கு இன்னைக்கு ஜென்ம சனியால நீங்க பாதிப்படைஞ்சிருக்கீங்க. இந்த சூழ்நிலையில இந்த நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான பலன்கள குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு? இந்த ஜென்ம சனி காலத்துல எங்களுக்கு நல்லது நடக்குமா? கெட்டது நடக்குமா? இந்த மாதிரி பல கேள்விகள் உங்ககிட்ட இருக்கு. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டும் தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலம், பலவீனம், கிரகம் பெற்ற தசா, புத்தி, இன்னைக்கு நடப்பு, அந்தரம் இது எல்லாமே பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. கோச்சாரம் அப்படிங்கிறது 20 to 30% மட்டும் தான் பலன்கள் பிரதிபலிக்கும். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு திட்டத்தை அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல காத்திருக்குது. இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இன்னைக்கு மீனராசியில் ஜென்ம சனி இருக்குது, 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகிட்டேங்க. ஃபெயிலியருங்கிற பேரே எனக்கு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் தக்க வச்சு காப்பாற்ற முடியல. நான் என்னோட சம்சாரத்துக்கு எல்லா விதமான பொருளாதார உதவிகள், அவங்க ஊன்னு சொன்னோம்னா செய்யாத விஷயங்களே இல்லைங்க. கடன் வாங்கியா செஞ்சு சந்தோஷமாக என்னோட குடும்ப வாழ்க்கையை காப்பாற்றிருக்கேன். இன்னைக்கு காப்பாற்றுறதுக்கு கஷ்டப்படுறேன். முடிஞ்சிருமா? இருக்குமா? இது மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய காலமாக இந்த நேரம் இருக்கும். அதே போல் ராசிநாதன் 5ஆம் இடத்துல போய் உச்சமாறார். என் குழந்தை என்ன போகுதுங்க, குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழந்தை பேருக்கு அணுகுதினமும் வந்து நாங்கள் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்குறோம். குழந்தை பேர் கிடைக்குமா கிடைக்காதான்னு எங்களுக்கு தெரியல. குழந்தைக்கு உண்டான பிராப்தம் இருக்காங்க. வெளியே போனால் எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, கேட்குறாங்க, கேள்விகளுக்கு பதில் சொல்லவே முடியல. எப்போ குழந்தை எப்போ குழந்தை எப்போ குழந்தை அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்குது. போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வமே இல்லை. இருந்தாலுமே பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் வாழ்க்கையில் ஜெயித்தாலுமே குழந்தை விஷயத்தில் நான் பாதிப்படைகிறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாற்று கருத்து வருமா? ஒரு மாற்றம் வருமா? எஸ், நிச்சயமாக குழந்தைக்கு ஒரு பெரிய யோகம் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. அதே போல் இனி வரக்கூடிய காலத்தில் ராசிநாதன் நல்லா பலமாக இருக்கனால எனர்ஜெட்டிக்காக, தைரியமாக, தன்னம்பிக்கையோட வீட்டில் மதிப்பு மரியாதை, அது முதல்ல வீட்டில் மதிப்பு மரியாதை எங்கே இருக்குங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. 10 பேர் நீங்கள் சொன்னால் இன்றைக்கி கேட்டுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி சொந்த வீட்டிலே கேட்குறதுக்கு ஆள் இல்லை. விருப்பு வெறுப்புகள் இருக்கலாமா? ஊரை விட்டு ஓடிடலாமா? இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு முதல் கேள்வியாக இருக்கும். சொந்த வீட்லேயே எதிரியை பார்க்குற மாதிரி இருக்குது. எவ்வளோ பண்ணுங்க, இன்றைக்கி அப்பா அம்மா நீ யார், நீ எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. 4 பேர் 5 பேர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி ஓடா தேஞ்சவரே இன்றைக்கி உங்களை இந்த மாதிரி வார்த்தை, இது மாதிரி இந்த மாதிரி அப்பா அம்மா மட்டும் இல்லைங்க, எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே இன்றைக்கி முதுகில் குத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இது எல்லாமே ஜென்ம சனி காலத்தில் தான் பிரதிபலிக்கும். அது எல்லாமே இனிமேல் மாறப்போகுது. நிறையா தடவை சூழ்ச்சிகள் பேச விட்டு வேடிக்கை பார்த்து அதன் மூலியமாக மற்றவங்க அவங்க நினச்சதை நடத்துக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் இத்தனை நாளாக நீங்கள் ஒரு காலம் ஒரு யோசனை கொடுத்துட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி பண்ணுங்க நான் வந்து வலையில் தானாக விழுந்துருவேன் அப்படின்னு. இனி இது எல்லாமே இல்லாமல் மாறப்போகுது. நிறைய விஷயங்கள் பிரதிபலிக்க போகுது. முதல் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக மாறப்போகுது. இந்த ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து எந்த கிரகமும் இல்லை. ராசிக்கு 5ல் குரு உச்சம் பெற்றிருக்காரு. ராசிக்கு 6ல் கேது. அப்பா போதுன்னு சொல்லுங்க. எப்போவுமே கடனை குறிக்கக்கூடிய காரக கிரகம் கேது எல்லாம் 6ல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே ஒரு குழி தாண்டி படுத்துக்கிற மாதிரி. அந்த அளவுக்கு திருப்பி 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 நீங்கள் என்ன தான் குழியை க்ளோஸ் பண்ணாலும் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆன மாதிரி இன்றைக்கி தொடர்ந்து கடனை நோக்கி ஓடக்கூடிய வாழ்க்கையாக இன்றைக்கி மீனராசிக்கு இருக்குது. நிதர்சனமான உண்மை. 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல சூரியன். பாருங்கள், 6, 7, 8ல் அனைத்துமே பிராவ கிரகங்கள். அதே போல் ஒன்றே ஒன்று பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. ப்ளஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா புதன் விருச்சிக ராசியில் இருக்காங்க. இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கப்ப 50% பாசிட்டிவ், 50% நெகட்டிவ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். முதல் தர யோகம் அப்படிங்கிறது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக விலக போகுது. என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியல, இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், யாரோ ஒருத்தருக்கு அந்த இடம் கிடைக்குது, ஆனால் நான் விருப்பப்படக்கூடிய அந்த இடத்த என்னால் வாங்க முடியல, நான் அவங்க கேட்குறத விட மற்றவங்க கம்மியாக கேட்குறாங்க, அவங்களுக்கு கரை பண்ணி கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்க, எனக்கு இந்த மாதிரி பொதுவாகவே லக்குங்கிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்விகள் இருக்குது. அடுத்தவங்களை காப்பாற்றுறதுக்காகவே நாங்கள் பிறந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குது. அதெல்லாமே இனி வரக்கூடிய மாறப்போது. குழந்தை செல்வங்களுக்கும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே
பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பிரச்சனைகள் எல்லாமே குறையிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக கண்டிப்பாக இருக்கும். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது 20 to 30% மட்டுமே பொருந்தும். இது அப்படியே பிறந்த கால ஜாதகத்தில் எந்த கிரகம் இல்லைனாலும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். ஆனால் கிரகங்கள் அங்கே இருக்கும் பட்சத்தில் இதனுடைய தாக்கம் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.